வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கார்டியன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அன்சிகா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. சவுத் இந்தியன் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு பல பேய் படங்கள் அப்படின்றது ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அதுல யூனிக்கான கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1-2 தான் இருக்குது. மற்றது எல்லாமே அரைச்ச மாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மாவு தான் இந்த படம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்சிகா சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி அன்லக்கி கேர்ளாவே இருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட எதுவுமே அவங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக ஒரு பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு மேஜிக்கல் கல்ல பார்த்து எடுப்பாங்க. அதாவது ஷேவிங் பண்ற கடையில இருக்கிற மாதிரியான ஒரு கல்லு. அந்த கல்லுல இவங்களோட ரத்தம் பட்டதுக்கு அப்புறமாட்டு ஒரு விதமான பவர் இவங்களுக்கு வந்துடும். அதாவது இவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பேய் யாரு, அந்த பேய்க்கான ஃபிளாஷ்பேக் என்ன, அதுக்கு காரணமா இருந்தவங்களை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. அன்சிகாவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல எப்படியாவது கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான கதையெல்லாம் இவங்க சூஸ் பண்ணி நடிச்சாங்க அப்படின்னா அந்த கம்பேக் அப்படின்றது ஒரு கனவா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். காரணம், இந்த படம் ரைட்டிங்லேயே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அன்சிகாவை ஒரு விதமான அன்லக்கியஸ்ட் கேர்ளா காட்டணும் அப்படின்றது தான் சினாரியோ. அந்த அன்லக்கியஸ்ட் பர்சனா ஒருத்தவங்களை எப்போ காட்டுவாங்க, அதாவது அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பெர்ஃபெக்டா பண்றாங்க, பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால அது தவறுதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது ஒரு விதமான அன்லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதே தவறாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ இவங்க போய் அட்டன் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகலனா கூட அதை பேட் லக்னு சொல்லலாம். பட் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் அப்படின்றதே நமக்கே கடுப்பா வரும். ஆனா வெளியே பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு சிம்பத்தி அப்படின்றதெல்லாம் வரவே இல்லை. அதே மாதிரி அந்த கல்லு கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டும் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல பயங்கரமான வித்தியாசமான விஷயங்கள்லாம் இவங்க நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையவே கிடையாது. வித்தின் த பட்ஜெட் தான் அவங்க யோசிப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளதான் நடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அங்கேயும் பெரிய லெவல்ல சுவாரஸ்யம் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அடுத்ததான் அந்த பிளாஷ்பேக் போர்ஷனுக்கு வரலாம். வழக்கமான பேய் படங்கள்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிராஜடி சம்பவம் தான் இதுல நடக்கும். ஆனா அந்த டிராஜடி சம்பவத்தை காட்சிப்படுத்தின விதத்தினால நமக்கு அது மேல ஒரு விதமான இம்பாக்ட் அப்படின்றதே கிரியேட் ஆகல. இத்தனைக்கும் ஒரு அம்மாவை அடிச்சு கொள்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். பட் நமக்கு பரிதாபம் அப்படின்றது வரவே வராது. அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு காரணமா இருக்கிற 4 வில்லன்கள் அப்படின்னும் போது அவங்கள பார்க்கும் போதே உண்மையிலே பாவமா தான் இருந்துச்சு. இவங்களை ஏன் பழி வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டம்மியான வில்லன்களா தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல காதல் போர்ஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரியான ஒரு லவ் பார்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப போரா தான் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய சில காட்சிகள் அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன், அதாவது லெஸ் தென் 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நான் பாசிட்டிவா சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டீன் ஹாரர் த்ரில்லர் தான். பட் ரொட்டீனா எடுத்திருந்தா கூட பெட்டரா இருந்திருக்கும். பட் அதை விட ரொம்ப சுமாரா தான் எடுத்திருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. பார்க்கணும்னா உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.